இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வங்காளதேச தீவிரவாத கும்பல் அந்நிய தொழிலாளர்கள் மத்தியில் செயல்பட்டுள்ளது. மலேசியாவில் பிடிபட்ட வங்காளதேச தீவிரவாத கும்பல் அந்நிய தொழிலாளர்கள் மத்தியில் மிக ரகசியமாக செயல்பட்டு வந்துள்ளது என்று போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த கும்பல் மலேசியாவில் வேலை செய்யும் வங்காளதேச தொழிலாளர்களிடமிருந்து ஆண்டுக்கு 500 ரிங்கிட் சந்தா பணத்தை பெற்று வந்துள்ளது. சிரியாவில் உள்ள தீவிரவாதிகளுக்கு பணம் அனுப்பி வைப்பதற்காக ஒவ்வொரு வங்காளதேச தொழிலாளியிடமும் இந்த கும்பல் வருடாந்திர சந்தா பணத்தை பெற்று வந்துள்ளது என்று ஐஜிபி விளக்கினார். மலேசியாவில் 36 வங்காளதேச தீவிரவாதிகள் பிடிபட்டதை தொடர்ந்து அதன் தொடர்பு கட்டமைப்பு குறித்து அரச மலேசிய போலீஸ் படையின் பயங்கரவாத துடைத்தொழிப்பு பிரிவு மேற்கொண்ட புலன் விசாரணையில் இது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி சுபாங் ஜெயா புத்ரா ஹைட்ஸ் வீடமைப்பு பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடி விபத்து தொடர்பில் வரும் திங்கட்கிழமை ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்று மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பேதமில்லாமல் அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முழுமையாக விளக்கம் அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் தீச்சம்பவம் குறித்து விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பாக இந்த விளக்கமளிப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். போலீசாரின் கண்களை மறைக்கும் வகையில் வாடகை வீட்டை கராோகே மையமாக மாற்றி போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தி வந்த கும்பலை ஜொகூர் மாநில போலீசார் முறியடித்துள்ளதாக அதன் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். கடந்த ஜூன் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தந்திரம் அம்பலமானதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கடத்தல் நடவடிக்கைகளுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் 52 வயது நபர் உட்பட 4 உள்ளூர் ஆடவர்கள், 1 உள்ளூர் பெண், 1 சிங்கப்பூர் பிரஜை, 2 வியட்நாம் பெண்கள், லாவோஸைச் சேர்ந்த 1 பெண் ஆகியோர் இதில் கைது செய்யப்பட்டதாக டத்தோ குமார் விளக்கினார். இந்த கும்பல் பிடிபட்டது மூலம் மொத்தம் 17 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள பல வகையான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக ஜொகூர் பாருவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ குமார் தெரிவித்தார். பினாங்கு மாநில மக்களின் நல்வாழ்வுக்கு அவர்களின் பாதுகாப்பே மிக முக்கியம் என்பதில் மாநில அரசாங்கம் எல்லா நிலைகளிலும் அதீத முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தில் அண்மையில் சில தினங்கள் நீடித்த கனத்த மழை மற்றும் புயல் காற்றில் தமான் துன் சர்டோன் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. வீடுகளின் மேற்கூரைகள் பறந்து கடும் சேதம் ஏற்பட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடி வருகை புரிந்த டத்துஸ்ரீ சுந்தரராஜு அந்த வீடமைப்பு பகுதியில் சில மாதங்களுக்கு முன்புதான் கூரைகள் மாற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். பினாங்கு மாநில அரசின் 2080 திட்டத்தின் கீழ் அந்த வீடமைப்பு பகுதியின் கூரைகள் சீரமைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இதுபோன்ற சேதங்கள் ஏற்படும் போது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது பினாங்கு மாநில அரசின் தலையாய கடமையாகும். இது இயற்கை சீற்றமாக இருந்தாலும் அதற்கு தார்மீக பொறுப்பேற்பது மாநில அரசின் கடமையாகும் என்று டத்துஸ்ரீ சுந்தரராஜு விளக்கினார். சுரை டெலிமா சட்டமன்ற உறுப்பினர் தான் ஹோய் பிங் இடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சற்றும் தாமதிக்காமல் பினாங்கு மாநில வீடமைப்பு குழுவினருடன் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்த தாம் கூரைகளை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை துரித வேகத்தில் முடுக்கியதாக டத்தோ சுந்தரராஜு தெரிவித்தார். கடந்த ஜூன் 28ஆம் தேதி ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் வீடமைப்பு பகுதியின் பிளாக் AR மற்றும் AT பாதிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சுட்டிக்காட்டினார். மனிதவள அமைச்சு ஒரு மாறுபட்ட மனிதவள அமைச்சரை பெற்றுள்ளது. அரசு பணிகள் மத்தியிலும் அடிமட்ட மக்களின் எதிர்பார்ப்பை கண்டறிந்து அவர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் கருணை மிகுந்தவராக காணப்படுகிறார் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம். பினாங்கு சுப்ராங் பிராய் புக்கிட் மினா என்ற இடத்தில் ஓட்டை ஒடிசல் நிறைந்த வீட்டில் தனது 76 வயது தாயார் மா அம்போனுடன் வாழ்ந்து வந்த நசீம் ஹஷீம் தனது தாயார் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வேண்டும், அதற்கு தனது வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்பது அவரின் நீண்ட கனவாகும். 40 வயதுடைய அந்த நபரின் கனவை நிறைவேற்றி அவரின் தாயார் பாதுகாப்பான வீட்டில் வசிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அந்த மூதாட்டிக்கு தொடர்ந்து நல்வாழ்வு அளித்துள்ளார் அமைச்சர் ஸ்டீவன் சிம்.
தனது வீட்டை எப்படியாவது கட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று கனவு கண்டு வந்த நசீம் திடீரென்று பக்கவாத நோய்க்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு நசீம் அனுமதிக்கப்பட்டும் ஓட்டை ஒடிசல் நிறைந்த வீட்டிற்கு அவரை கொண்டு வருவதற்கு அவரின் சகோதரி தயங்கினார். சொக்சோ சந்தாதாரரான நசீம் நிலையை கேள்விப்பட்டு அவரின் வீட்டிற்கு நேரடி வருகை புரிந்த ஸ்டீவன் சிம் நோய்வாய்ப்பட்ட நசீமை நலம் விசாரித்ததுடன் அவரின் குடும்பத்தினர் பட்ட சிறு கடனை அடைப்பதற்கு உதவியதுடன் குத்தகையாளர் ஒருவரை நியமித்து அந்த ஆடவரின் வீட்டை பாதுகாப்பான சூழலில் கட்டி கொடுத்தார். தனது தாயாரை பாதுகாப்பான ஒரு வீட்டில் குடியிருக்க வைத்துவிட்டோம் என்று நசீம் நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளையில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி அந்த ஆடவர் திடீரென்று இறந்துவிட்டதாக வந்த செய்தி அமைச்சர் ஸ்டீவன் சிம்மை துயரத்தில் ஆழ்த்தியது. நேரடியாக அந்த வீட்டிற்கு சென்று தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட ஸ்டீவன் சிம் அந்த வயதான தாயார் எஞ்சிய காலத்தையும் சிரமமின்றி கழிப்பதற்கு இறந்துவிட்ட தனது மகனின் சொக்சோ அனுகூலத்தின்படி தொடர்ந்து மாதாந்திர நிதி உதவி கிடைப்பதற்குரிய ஏற்பாட்டை அமைச்சர் ஸ்டீவன் சிம் செய்து தந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியளவில் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் அடுக்குமாடி கார் நிறுத்தும் இடத்தில் 4வது மாடியில் அந்நிய நாட்டவர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அக்கட்டிடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவை போலீசாருக்கு வழங்கி அந்த மருத்துவமனை உதவியது. இந்த சம்பவம் தொடர்பில் அன்றைய தினமே மருத்துவமனையின் நிர்வாகம் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது என்று கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ஹரிகிருஷ்ணா KR நாயர் தெரிவித்துள்ளார் என்று சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சம்பவத்திற்கு பிறகு அந்த வெளிநாட்டவர் அவசர பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்றும் போலீசாரும் இதுகுறித்து விசாரணை செய்ய தொடங்கியுள்ளனர் என்றும் டாக்டர் ஹரிகிருஷ்ணா தெரிவித்ததாக சுகாதார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. தனது காதலியின் வயது குறைந்த மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நசிலமா வியாபாரி ஒருவர் அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 61 வயது அஸ்மான் ஹஷீம் என்ற அந்த நபர் நீதிபதி நுர்ஷிலா கமருடின் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட வேளையில் அந்த நபரின் இத்தகைய வக்கர செயலுக்கு உடந்தையாக இருந்ததாக அவரின் காதலியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயாரும் குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த ஆண்டு மத்திய பகுதியில் ஹுலுலாங்காட்டில் உள்ள தனது வீட்டில் 12 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.